ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlogல நம்ம பார்க்க போறது வந்து பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 21 டேஸ் ஆகுதுங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாதி கடல் தாண்டின மாதிரி தான். இதை பத்தியும் நம்ம வந்து சாமிக்காக ஒரு சின்ன செயின் மாதிரி அது மாதிரி பண்ணியிருக்கோம் மணி வச்சு. அந்த விளாகும் வரும், யாஷிகா விளாகும் வரும். இதை வந்து நம்ம இந்த விளாக்ல ஃபுல்லா பார்க்கலாம். விளக்கு வந்து எப்படிலாம் ஏத்தணும், விளக்கு பத்தி ஒரு சிறிய குறிப்பு, இது எல்லாமே இந்த விளாக்ல வரும். கண்டிப்பா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்து பார்க்குற என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது. நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். இந்த vlogல பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் பண்ணி 21 டேஸ் ஆச்சுங்க. 21 டேஸ்ன்றது வந்து 48 நாள் செய்ய முடியாதவங்க வந்து 21 டேஸ் மட்டும் செஞ்சு அதை முடிச்சுப்பாங்க. அது வரைக்கும் போதும்னு நினைக்கிறவங்க அதுக்கு மேலையும் பண்றது வந்து ஒரு மண்டலம்ன்றது 48 டேஸ் இல்லையா, அந்த மாதிரி 48 டேஸ் வந்து பண்ணலாம். இந்த vlog பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரைடே எடுத்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பவுமே விளக்கு ஏற்றும் போது நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து விளக்குக்கு கீழே வந்து நம்ம இலை எதுவுமே வைக்காம தான் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் எனக்கு இப்போ வந்து வாழை இலை கிடைச்சதால நான் வந்து வாழை இலை வச்சு நான் விளக்கு ஏற்றிருந்தேன், பூ வச்சு. இது வந்து டெய்லியுமே இதுதான் செய்யணுமா அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்கிட்ட கிடைச்சது மேக்ஸிமம் இலை வந்து கிடைக்கும் இல்லையா, எப்படி இருந்தாலும் நம்ம போகிற இடத்துல அந்த மாதிரி இலைங்க, அரச மரம் அந்த மாதிரி மரத்துல கிடைக்கிற அந்த இலைங்க வச்சு கூட, வெத்தலை அந்த மாதிரி வச்சு கூட நம்ம ஏத்தலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லைன்னா அரிசி அந்த மாதிரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றலாம். கீழே விளக்குக்கு கீழே வந்து எதுவுமே இல்லாம வெறும் விளக்கா ஏற்றக்கூடாது, ஓகேங்களா? அதுதான் நான் வந்து சொல்ல வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரைடே vlog தான் பார்க்குறோம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே இது வரைக்கும் வந்து 4 o'clock 4:15 அந்த மாதிரி தான் ஏஞ்சிட்டு என்னோட பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க. மேக்ஸிமம் வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா நான் மார்னிங்கே வந்து இன்னுமே 3:50க்கெல்லாம் ஏஞ்சிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு அந்த மாதிரிலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பெருக்கி தொடச்சி அந்த மாதிரி செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒரு ஸ்டார்டிங் 1 வீக் கிட்டலாம். அந்த vlogலாம் நான் போடணும்னு நினச்சேன், ஆனால் வந்து என்னால் போட முடியல. அதனால தான் வந்து இந்த ஃப்ரைடே vlog போடலான்னு சொல்லி போட்டுட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இது விளக்கு வெளியில ஃபர்ஸ்ட் ஏத்திட்டு, நம்ம குலதெய்வம் தான் முதல்ல வெளியில இருப்பாங்க, அவங்களுக்கு முதல்ல அந்த வாசக்கால்ல வந்து குலதெய்வம் இருப்பதால நம்ம வந்து வெளியில விளக்கு ஏத்திட்டு அங்க முதல்ல நம்ம ஆரத்தி எல்லாமே காட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க உள்ள விளக்கு வந்து ஏத்தணும். எதுவுமே நீங்க வந்து சாமியை நார்மலா எந்த பூஜை செய்யறதா இருந்தாலும் வெளியில இருந்து விளக்கும் சரி எல்லாமே காட்டிட்டு அப்படியே உள்ள பூஜை ரூமுக்கு கொண்டுட்டு போங்க. இத்தனை நாள் வந்து நம்ம தெரியாம செஞ்சிருப்போம். பூஜை ரூம் மட்டும் விளக்கேத்திட்டு அதுக்குள்ளேயே எல்லாமே முடிச்சிருவோம். ஆனா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து நானுமே இப்படி தாங்க பண்ணிட்டு இருக்கேன். வெளியில இருந்து எல்லாமே இந்த விளக்கு ஏத்திட்டு அப்புறமா உள்ள வந்து அதுக்கப்புறமா தான் இங்க உள்ள எல்லாம் விளக்கு ஏத்திட்டு எல்லாமே பண்ணுவேன். நமக்கு வந்து எப்பவுமே இது வரைக்கும் பழகிடுச்சு இல்லையா, நம்ம கற்பூரம் எது ஏத்தினாலும் ஃபர்ஸ்ட் இங்க காட்டிட்டு அந்த மாதிரி போறது. அதுவே தான் எனக்கும் அந்த பழக்கம் வந்து அப்படியே வந்துடுச்சு. இது வரைக்கும் 2-3 நாளா வந்து நான் கரெக்டா கற்பூரம் ஏத்திட்டு அங்க சுத்திடுவேன், அப்புறமா ஞாபகம் வரும். ஸோ நான் முதல்ல வெளியில போய் காட்டிட்டு அப்புறமா தான் வரணும்னு சொல்லிட்டு திரும்ப வெளியில போயிட்டு காட்டிட்டு வீடெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் கிச்சனு அந்த மாதிரி காட்டுவேன். பெட்ரூம் மட்டும்தாங்க போக முடியாது, ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பெல்லு வேற அடிச்சிருக்கோம், அதனால மெதுவாக தான் பெல் அடிச்சுட்டு நம்ம காட்டுவேன். யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா, ஏன்னா நம்ம கற்பூர ஆரத்தி காட்டும் போது கண்டிப்பா பெல் அடிக்கணும். அதனால வந்து மெதுவா பெல் அடிச்சுட்டு என்னோட வழிபாடு வந்து முடிச்சிருவேன். இதுக்கு வந்து நைவேத்தியமா வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் வச்சது வந்து சுண்டல், வெள்ளை சுண்டல் மூக்கல்ல வச்சிருந்தேன், அப்புறம் கற்கண்டு, இது ரெண்டுமே வச்சிருந்தேன்.
டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு பிரசாதம் கண்டிப்பா வைக்கணுங்க. நம்ம கல்கண்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை பேரிச்சம்பழம் அந்த மாதிரி வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். அதை வந்து டெய்லியுமே ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி வைப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை அந்த மாதிரி வாங்கியும் நம்ம வைக்கலாம். பால் இல்லை வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் அப்படிதாங்க வைக்கணும். அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன வைக்கணும்னு தோணுதோ அந்த நேரத்துக்கு நம்ம சீக்கிரமா எழுந்திட்டா கூட நம்ம ஏதாவது ஸ்வீட்டு ஏதாவது செஞ்சு கூட வச்சு கும்பிடலாம். நம்மளால இதுதான் முடியும் அப்படின்னு நினைச்சுன்னா நம்ம கற்கண்டு அந்த மாதிரி வாங்கி வச்சு கூட நம்ம வச்சு வழிபடலாம். இப்போ வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டேங்க. 5:30க்குள்ள வந்து எல்லாமே முடிச்சிடும். இது வரைக்கும் வந்து எப்பவுமே லேட் ஆனதில்லை, இந்த 21 days வரைக்கும். நம்ம நடுவில் கூட இந்த லாஸ்ட் vlogல சொல்லியிருப்போம், உடம்பு முடியாம வந்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எல்லாருக்குமே வேண்டினவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹெவியா எதுவுமே நம்மளுக்கு பாதிப்பு வரல, மைல்டாக தான் வந்து போச்சு. அதனால எந்த விதத்திலும் வந்து தடைப்படலை நம்மளோட பூஜை. அதனால ரொம்ப சந்தோஷமா இந்த vlog வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து புரட்டாசி அந்த பூஜை செய்யறதா இருக்கும். 3வது வாரம் தான் நான் எப்பவுமே செய்வேன். அதே மாதிரி எனக்கு 1st 2nd வாரம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அது அந்த வாரம் தான் செய்யணும்னு இருக்கு போல, அதனால அது அப்படியே தள்ளி போயிடுச்சுங்க. அதனால 3வது வாரம் நம்ம புரட்டாசி ரொம்ப நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணணும். இந்த பூஜை ரூம் எல்லாமே கூட நல்லா கிளீன் பண்ணிட்டு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டு இருக்கேன். அதனால கண்டிப்பா மிஸ் பண்ணாம அடுத்த vlogகும் பாருங்க. பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்தடுத்த vlogs எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா வரும் கண்டிப்பா. இன்னைக்கு வந்து நான் என்ன குறிப்பு சொல்ல போறேன்னா வந்து விளக்கு நம்ம ஏத்துறோம் இல்லையா, இந்த விளக்குக்கு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல வந்து குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, கை விளக்கு அப்படின்னு சொல்லி விளக்குங்க இருக்கும் இல்லையா நம்ம வீட்டுல. அந்த மாதிரி விளக்குங்க வந்து நம்ம யூஸ் பண்ணாம வந்து நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு தனியா எடுத்து வச்சிருப்போம், ஸ்டோர் ரூம்ல அந்த மாதிரி வச்சிருப்போம். அந்த மாதிரி வைக்கிறது வந்து மாசத்துக்கு ஒரு முறையாவது எடுத்து அதை கிளீன் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பா விளக்கு ஏத்தணுங்க, மாசத்துக்கு ஒரு முறை. ஏன்னா அந்த விளக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த விளக்கு இல்லையா, அதனால அதுல வந்து முப்பெரும் தேவிகள் வந்து அதுல எப்பவுமே இருப்பாங்க, அதுலயே வசிப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நம்ம வந்து அவங்கள காக்க வச்சுதான் இருக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அதை வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது எடுத்து கிளீன் பண்ணி விளக்கு ஏற்றி வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. புதுசா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை அப்படியே வச்சிடலாங்க, அது தப்பு கிடையாது. யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த விதிமுறை. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த வெளியில விளக்கு ஏத்துறதை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா, முதல்ல நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம ஏத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்க ஏத்திட்டு அந்த விளக்கு வந்து எடுத்துட்டு அதாவது அங்கேயே அணைக்க கூடாது, அணைக்காம சாமி ரூமுக்கு அப்படியே எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து கொஞ்ச நேரம் நம்ம சாமி ரூம்ல கொஞ்ச நேரம் எரிய விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அணைக்கும் போது கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes இல்லை 10 minutes அந்த மாதிரி ஏற்றணும். அதே மாதிரி விளக்கு ஏற்றணும் போது மினிமம் 1 hour எரிய விடணுங்க. அந்த மாதிரி எரிய விட்டேன்னா உடனே வந்து அதை வந்து அணைக்கக்கூடாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம ஏற்றவும் கூடாது. அதனால மேக்சிமம் நம்ம வீட்டுல ஏத்துற விளக்கு வந்து 1 மணி நேரமாவது கண்டிப்பா எரியணுங்க. விளக்கு வந்து வீட்டுல ஏத்துற அந்த வீடு வந்து லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும். நல்ல அதாவது கெட்ட சக்திகள் எதுவுமே உள்ள வராம பாதுகாக்கும்ன்றதுதான் அந்த விளக்கோட இதுவே. அதனால விளக்கு வந்து நம்ம ஏத்துறதால அந்த வீடு வந்து எப்பவுமே செழிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா விளக்கு ஏத்துறத வந்து எந்தவித இதுவுமே காட்டாம விளக்கெல்லாம் ஏத்துங்க. அதே மாதிரி விளக்கு ஏத்துறதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, அதையும் வந்து நம்ம கடைபிடிச்சு நம்ம செய்யலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சாமி சிலைக்காக, சின்ன சின்ன சாமி சிலை வீட்டுல இருக்கு, அதுக்காக நான் மணி வந்து செஞ்சிருந்தேன்.
இது எப்படி இருக்குன்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லை யாருக்காச்சும் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லை வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரும். வேற சில்க் த்ரெட்ல ஜிமுக்கா, பேங்கிள்ஸ் எல்லாமே இருக்கு. அது வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம இதில் ஃப்ரீ கிளாஸும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க உங்களுக்கு கேளுங்க. இந்த விளக்கு பத்தி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நான் சொன்ன குறிப்பு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா, வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, யாஷிகா வந்து அவங்க ஸ்கூல்ல ரன்னிங் ரேஸ்ல 3rd பிளேஸ் வந்திருந்தா. அவளையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா செஃப் அதாவது நோ ஃபயர் குக்கிங் சொல்லிட்டு அதுலேயும் வந்து அவள் டீம் லீடராக இருந்தா சொல்லிட்டு 2 சர்டிஃபிகேட்டு, மெடலு அதெல்லாம் எடுத்துட்டு வந்தா. ரொம்ப சந்தோஷமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் போடணும், சேனலில் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. உங்கள் பிளெஸ்ஸிங் எல்லாருக்குமே ஆஷிகாவுக்கு வேணும். பிளஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த பிளாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா இல்லையான்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் watching Yashi vlog.